திருச்செந்தூர் முருகன் தரிசனம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு திருச்செந்தூர் பக்கத்தில் வேறு ஏதாச்சும் இடம் இருக்கான்ட்டு தேடி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் மணப்பாடு பீச் அப்படின்ட்டு யூடியூப் கூகுளில் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த கோவிலேருந்து பஸ்ஸு ஏறி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன், 10 ரூபா. அதுக்கப்புறம் இறங்கினோன்னே நாகர்கோவில் போகிற பஸ் இருந்துச்சு, அதில் தான் ஏறி உட்காந்துட்டேன். நடுவில் அப்புறம் வீடியோ எடுக்க முடியல. இது 14 ரூபா, ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் போயிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் அனல் மில் நிலையம், தெர்மல் பவர் பிளான்ட். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஃபேக்ட்ரி இருக்குது, இந்த இடத்துல என்ன ஃபேக்ட்ரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் வந்தால் தான் தெரிஞ்சது உடன்குடி அனல் மில் நிலையம். இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, நமக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடும்போது இது இருக்கும் தெரியுங்களா, அதுதான் இது. அதுக்கப்புறம் மணப்பாடு ஸ்டேஷன் வந்துடுச்சு. அப்படியே சுற்றி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் ஏதோ மெயின் ரோடு எங்கள் பின்னாடி இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். இல்லை பஸ்ஸு டைமிங் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. நான் ஒரு பாதி தூரம் ஆட்டோவில் லிஃப்ட் கேட்டு வந்துட்டேன், 10 ரூபா. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல லிஃப்ட் கேட்டு வந்துட்டேன். அவர் லைட் ஹவுஸில் தான் வேலை செய்கிறாரு. சரவணாவோ ஜெயபிரகாஷ் மறந்துட்டேன். அவர் லைட் ஹவுஸில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இங்கே லைட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரி, லைட் ஹவுஸு 12 ரூபா கொடுத்து உள்ளே கிளம்பியாச்சு. ஒரு 4.5 மீட்டர் ஹைட்டுங்க, கீழேருந்து 4.5 மீட்டர் ஹைட்டுன்னு போட்டு வந்தது. அப்புறம் மக்கள் மேலேருந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு கீழே வந்தாங்க. இது 12 ரூபா. நல்லா சைலண்ட்டாக இருந்துங்க. அப்புறம் மேலே படி ஏறிட்டே இருந்தேன். ஒரு 300-400 படிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, கணக்கு வைக்கல. பட் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஏறினேன். இறங்கும்போது டக்குன்னு ஏறிட்டேன். எனக்கு கொஞ்சம் மூச்சு இழுத்ததுன்னு அப்புறம் மேலே கொஞ்சம் ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அங்கே வந்தோன்னே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து ஏறினேன். பட் இங்கே வர ஐடியா, இங்கே லைட் ஹவுஸ் இருக்குன்னே தெரியாது. அப்புறம் அந்த மணப்பாடு பீச்சு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் பாருங்கள். இதுதாங்க பீச்சு. இந்த சைடு இருந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அமைதியாக இருக்குது. தனுஷ்கோடியிலும் இதே மாதிரி தான். அது அப்புறம் தெரியுதுங்களா அந்த ஃப்ரீ ஃபயர் ஸ்பாட்டு. இவர் இந்த நண்பரும் இவர் இங்கே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். இந்த ஊர் தான் நாம குலசை கோயிலுக்கு வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியான வேடிக்கை பார்த்துட்டு அவரும் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி இடத்துல விட்டால் இங்கேயே இருந்துருவாங்க, திருப்பி போகிறக்கே மனசு இல்லை. சரி, வந்ததுக்கு அடையாளத்துக்கு செவுத்தில் எழுதுங்க அப்படின்னாரு. இல்லை வேண்டாங்க, எல்லாம் பண்ண தப்ப நம்மளும் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, வரவங்க ஞாபகார்த்தமாக எழுதி வச்சுட்டு போகிறாங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, மகாபலிபுரம் போயிருந்தால் அங்கேயும் செவுத்தில், எந்த மலைக்கு போயிருந்தாலும் அங்கே செவுத்தில் எழுதி வைக்கிறாங்க. என்ன சொல்கிறது, இந்த இடம் தாங்க நான் சொன்ன சர்ச்சு. இயற்கை, அப்புறம் சிங்கம் சூர்யா படம் அதிலலாம் இங்கே இருந்தது எடுத்த படம். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்போ அந்த இயற்கை, அப்புறம் சிங்கம் 2 நினைக்கிறேன். அன்சிகா, சூர்யாவும் அன்சிகா ஒரு சீனில் வருவாங்க. போலீஸ் ட்ரெஸ்லேருந்து செயின் திருடிட்டு வந்துடுவாங்க, அந்த சீனை. அப்புறம் மரியான்னு நினைக்கிறேன், அந்த படமும் இங்கெல்லாம் ஷூட்டிங் எடுத்தாங்க. இங்கே வரும்போது இந்த சைடில் வரும்போது கருவாடு நிறைய வச்சுருந்தாங்க. இதுதாங்க இந்த இடத்துலருந்து தான் இவர் ஷாம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட். இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்களா. இந்த இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமாக அலை, மேலேருந்து கீழே நெட்டு குத்தில் இறங்குது. நான் திருப்பி ஏறுவேனா முடியாதா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். தலையை பார்த்தாலே பயமாக இருக்குது, யாருமே இல்லை. பட் பாருங்களேன், அப்போ இதே தான் இந்த சைடு டுவர்ட்ஸ் ரைட் சைட். அந்த லெஃப்ட் சைட்லேருந்து இந்த கல் ஐஸ்கிரீம் மாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, குச்சி ஐஸு. இந்த ரைட் சைடில் பார்த்தா ஆக்ரோஷமாக இருக்குது. அதே இந்த லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா அமைதியாக இருக்குது. நண்பர்களாக அந்த 2 முடி இருந்தாங்க. நான் திருப்பி ரிட்டன் போகணும். 10 மணிக்கு ட்ரெயின், இங்கேயே 4:30-5 மணி ஆயிடுச்சு. இப்போ அங்கே அந்த 2 முடி போயிட்டு திரும்பி வந்தேன்னா அரை மணி நேரம் ஆயிரும். நான் போனேன்னா டக்குன்னு வர மாட்டேன். இங்கே பாருங்கள், இவங்க எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. எல்லாம் மக்கள் இங்கே அமைதியாக இருந்தாங்க. பட் ஆள் நடமாட்டமே இல்லைங்க, அமைதியாக இருக்குது. கஜன்னு இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வரல. இதே நீங்கள் கேட்கலாம், இந்த கடலை பார்க்குறதுக்கு என்னங்க இருக்குது, அதே தண்ணி, சென்னையில் இருக்க அதே கடல், அதே இதுதான் நீங்கள் சொல்லலாம். பட் அந்த அமைதி, காற்று, எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரில. பட் சூப்பராக இருந்ததுங்க, அமைதியாக, செம்ம க்ளீனாக இருந்தது. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இருக்குங்க இடம் இருக்குது, இந்தியாவிலே ஏகப்பட்ட இடம் இருக்குது. மக்கள் இந்த மாதிரி நிறைய இங்கே வந்தாங்கன்னா அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு பயனுள்ளாக இருக்கும். அவங்களுக்கும் பிஸ்னஸ் நடக்கும்.
ஆனால் மக்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அமைதியாக க்ளீனாக வச்சுக்குவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இங்கே ஒரு 4 பேர் இருந்திருந்தாங்க, அவங்களும் பிஸ்கெட்டை சாப்பிட்டு கீழே போடுறாங்க. அவங்க ஒருத்தங்க 2 பேர் போடுறதுனால ஒன்றும் ஆகாது. இல்லைங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். இங்கே ஃப்ரான்சிஸ் சேவியர் இந்த இடத்துல வந்து இங்கே இருந்தார். இது கீழே ஒரு குகை இருந்தது, அங்கே இருந்தால் தண்ணி எடுத்தார் அப்படின்னு காமிச்சாங்க. பார்த்தீங்களா, இவங்களாம் நல்ல தண்ணி இங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பட் சரியாக என்னென்னு எனக்கு தெரியல, நான் தூரத்துலேருந்து தான் இருந்தேன். அப்புறம் இந்த பஸ்ஸு தாங்க 5:45 எடுத்துடுறேன்னாங்க. இந்த பஸ்ஸை விட்டேன்னா என்னால் ட்ரெயின் பிடிக்க முடியாது. 5:45 எடுத்தாங்கன்னா இங்கேயே சுற்றிட்டு இருந்தால் பக்கத்தில் சங்கு கடை இருந்தது, அவங்க தான் சொன்னாங்க. இங்கே மக்கள் நிறைய பேர் வந்தால் சேல்ஸ் ஆகும், இங்கே இன்னும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பாருங்களேன், வியூ சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பஸ் ஏறி குலசை இறங்கி குலசையிலேருந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். அப்புறம் திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூர் முருகன் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. 8:45 டான்ட்டு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஒரு நாள் எப்படி போச்சுன்னே தெரிலைங்க. எனக்கு இங்கேயே இருந்துடலாம் போல் இருக்குது. பட்டு என்ன செய்ய, நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு போய் தான் ஆகணும், சென்னைக்கு. காலையில் 9:10 போயிடும்னு நினைக்கிறேன். கரெக்ட் டைம் போனால் 10 மணிக்கு நம்ம தாம்பரத்தில் இறங்கிடுவோம். அப்பப்போ எனக்கு விட்டு வர மனசே இல்லைங்க. திருச்செந்தூர் முருகன் அழைச்சார் சடனாக. திருச்செந்தூர் வந்தே 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேயே சாப்பிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் இப்போ தான் காலையில் எழுந்திரிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். சத்தம் போட்டே இருந்தாங்க பக்கத்தில், நம்ம என்ன செய்கிறது. சரி, அதுக்கப்புறம் நம்ம சீட்டில் இன்னொருத்தர் படுத்துட்டார். சரி, நம்ம சைடில் வேடிக்கை பார்ப்பன்ட்டு சைடில் ஒரு சீட்டு, எனக்கு இருக்கிறதே பிடிச்ச சீட்டு சைடில் ஒரு சீட்டு தாங்க. சைடில் ஒரு சீட்டில் எதுக்கால பேச்சு துணை காலில் இருந்தால் இன்னும் ஜாலி. அவர் இருந்தார், ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். என்னப்பா பண்ணுற, எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொன்னார் திருச்செந்தூர் கோயில். அவர் திருச்செந்தூர் கோயில் தான். அந்த என் ட்ரெயினில் வரவங்க பாதி பேர் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டு தான் போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி எப்படி சொல்ல, ஃபுல்லாக பில்டிங்காக பார்த்துட்டு இன்றைக்கி தான் மரம் செடி மக்கள் நிறையா மக்களில் பார்க்குறேன். இல்லாட்டி எல்லா பாட்டுக்கு வண்டியில் ஆரன் சவுண்டு அது இதுன்னு டென்ஷனில் அப்படியே ஓடிட்டு இருக்கிறதா இருந்தது. அந்த 3A 2A அதில் ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. ஆனால் ஸ்லீப்பரில் சைட் லோவரை போட்டுட்டு லோவர் போனால் கூட அந்த மிடில் பப்பர் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்கும். சைட் லோவர் கிடச்சதுன்னா இருக்கிறதுலே லாட்ரி சீட்டு கிடச்ச மாதிரிங்க. ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. எனக்கு இந்த ட்ரெயின் டக்குன்னு கிராஸ் ஆகும்போது ஒரு சவுண்டு, ஒரு ஜர்க்கா மாதிரி ஆகும். உங்களுக்கு அதே மாதிரி ஆகுமா பாருங்களேன். எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிக்கும். அங்கே ரோட்டில் அப்படியே 2 வீலர் 4 வீலர் அப்படியே கிராஸ் ஆகும். நம்மளும் அது கூட போட்டி போட்டு போகிற மாதிரி இருக்கும் ட்ரெயினில். பாருங்களேன், சொல்கிறேன். இப்போ காலையில் இன்னும் டிராஃபிக் ஆரம்பிக்கல, ஏன் தெரியல. இந்த டைமில் டிராஃபிக்காக இருக்கும், ஏன்னோ காணோன்னு தெரில. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு விழுப்புரத்தில் வாங்கியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு 50 ரூபா, நாங்கள் 3 இட்லி. அப்புறம் தாம்பரத்தில் இறங்கி எக்ஸிட்டு நோக்கி நடந்துகிட்ருக்கேன். ஐயோ, கை வச்சு மறைச்சிட்டேன்னா. எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. சரி, நம்ம வீடியோ எடுப்போன்ட்டு கடைசியிலேருந்து நடந்து வந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டுருந்தோம். ஐயோ, பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு டிக்கெட் எடுத்தாச்சு 15 ரூபா. எப்பயும் போல் சென்னை 1 கிட்ட வந்தோன்னே டிராஃபிக். இது தாங்க பள்ளிக்கண்ணை மாஸ்லேண்ட். டிராஃபிக் ஐ டோன்ட் லைக் இட், அவாய்ட், பட் டிராஃபிக் லைக்ஸ் மீ. அப்புறம் எப்படியோ வெற்றிகரமாக பத்திரமா நம்ம இடத்துக்கு வந்தாச்சு, பெருங்குடி. அப்புறம் இங்கே நடந்து போயிட்டுருந்தேன். 11:30க்கு இங்கே வந்து இறங்கியாச்சு. பஸ்ஸில் ஒரு மணி நேரத்துக்கிட்ட வந்தாச்சு. அப்புறம் பஸ்ஸுன்னு ஒரு ஆலிக்ஸை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு எந்த கோயிலுக்கு போகலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.